மாணிக்கவாசர் கஷ்டப்படுறத பார்த்து சிவன் வைகை ஆற்றுல வெள்ளம் வர வச்சிருந்தாரு. வந்த வெள்ளம் மதுரை பூராவும் பரவுது. இதை பார்த்த மன்னன் வெள்ளம் உயர வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையை அடைக்கணும்னு உத்தரவிடுறார். மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு வந்து கரையை அடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போது அந்த ஊர்ல பிட்டி விற்கிற வந்தின்னு ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஒருத்தன் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மதுரை வீதிகளை நடந்து வரான். கூலியால் ரூபத்துல வந்த சிவன் கிட்ட, உனக்காக நான் உடஞ்ச புட்டுலாம் தரேன், எனக்காக நீ போய் கரையை அடைன்னு சொல்றாங்க. சிவனும் புட்டு எல்லாம் சாப்பிட்டு பேருக்குன்னு ஒரு கூட மண்ணாளி போட்டு எல்லாரும் கரையை அடைச்சிட்டு இருக்க பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. அப்புறம் டயர்டாயி மரத்தடியில பட்டு தூங்கிடுவாரு. ரவுண்ட்ஸ் வரும்போது இதை பார்த்த மன்னன் கோபமாகி கூலியால கூட்டு பிரம்பால ஓங்கி ஒரு அடி அடிப்பார். இந்த செகண்ட் பாண்டியன் அடிச்ச அந்த அடி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் மேலையும் பட்டுச்சான். கூலியால மறைஞ்சுவாரு. மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும். உடனே மாணிக்கவாசர் காலில் விழுந்து மறுபடியும் அமைச்சரை ஆட சொல்லுவார். மாணிக்கவாசர் எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தன் பதவியை துறந்து மதுரையை விட்டு திருப்பெருந்துறை